மரணமடைந்த பிற்பாடும் காலம் கடந்து மக்களின் மனதில் நீங்காத இடத்தை பெற்றிருப்பவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா, சுதன், பரிசுத்தாவின் பெயராலே ஆமன். இன்றைய நாளிலே மரணத்திற்கு பிற்பாடும் காலத்தை வென்று நம்முடைய மனதிலே நீங்காத நினைவை பெற்றிருக்கின்றார் புனித அந்தோனியார். ஏனென்றால் அவர் வாழ்ந்த நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு, நாம் இருக்கின்ற நூற்றாண்டு 21வது நூற்றாண்டு. இன்றும் பசுமையாக அவருடைய வாழ்வை நாம் நினைக்கின்றோம், அவருடைய புதுமைகளை எல்லாம் நாம் சிந்திக்கின்றோம், தியானம் செய்கின்றோம். இன்றும் அவரவர் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவைகளை அவர் மூலமாக அடைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதிலே ஒரு சில உதாரணங்களை மட்டும் இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகின்றோம். முதலாக அந்தோனியார் சீட்டு என்று வீடுகளிலே எழுதி வைத்திருப்பார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், கருப்பாக இருக்கும், சிலுவை வரையப்பட்டிருக்கும், அதிலே எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும். கூடுமான மட்டும் எல்லோருடைய வீடுகளும் இந்த அந்தோனியாருடைய சீட்டு எழுதி வைக்கப்படாத இடம் இல்லை என்று சொல்லலாம். இதற்கு ஒரு வரலாறு உண்டு. ஏன் இப்படிப்பட்ட சீட்டு வந்தது? இந்த சீட்டே அந்தோனியார் சீட்டு என்று அழைக்கப்படுகின்றது. ஏனென்றால் போர்ச்சுகல் தேசத்திலே ஒரு பெண், வாலிப பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுடைய மனத்திலே சாத்தான் புகுந்தான். அந்த இடத்திலே தேகஸ் என்று சொல்லப்படுகின்ற நதியானது மிக தீவிரமாக ஓடிக்கொண்டிருந்தது. யார் அந்த நதியிலே விழுந்தாலும் ஆள் அவ்வளவுதான். இந்த பசாசு அவருடைய உள்ளத்திலே என்ன தூண்டியது என்றால், தேகஸ் நதியிலே நீ விழுந்து தற்கொலை செய்து கொண்டால் உடனே நீ மோட்சத்திற்கு அடையலாம் என்று அவளை சோதனைப்படுத்தியது. இவள் ஒரு அந்தோனியார் பக்தை. இது யாருடைய குரல்? இறைவனுடைய குரலா, சாத்தானுடைய குரலா? கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் என்னுடைய பக்தன் அந்தோனியாரிடத்திலே நான் கேட்பேன், அவர் என்ன சொல்லுகின்றாரோ நான் செய்வேன் என்று ஆலயத்திற்கு சென்றாள். அந்தோனியாரிடத்திலே மன்றாடினாள். அந்தோனியாரே, தேகஸ் நதியிலே நான் விழப்போகிறேன், விழுந்து நான் மரணம் அடைவேன், மரணமடைந்த பிற்பாடு என்னை மோட்சத்திற்கு எடுத்துச் செல்லும் என்று சொன்னாள். அந்த நேரத்திலே புனித அந்தோனியார் அவளுக்கு காட்சி கொடுத்தாள். இவள் மூர்ச்சையானாள், மயக்கமடைந்து கீழே கிடைக்கின்றாள். புனித அந்தோனியார் அந்த காட்சியிலே தன் கைப்பட ஒரு சீட்டு எழுதி கொடுக்கின்றார். அதிலே என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களே ஓடி ஒளியுங்கள், யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீதின் அரியணை வெற்றி கொண்டது, அல்லேலூயா என்று எழுதப்பட்டிருந்தது அந்த ஜெபம். மூர்ச்சையான அந்த பெண்ணினுடைய கையிலே கட்டிவிட்டு புனிதர் மறைந்து விட்டார். இந்த பெண் எழுந்தாள். உடனே கையிலே அற்புதமான ஒரு சீட்டு கட்டப்பட்டிருந்தது. காட்சியிலே கண்ட அத்தனை காரியங்களும் தத்ரூபமாக நடந்திருந்தன. எடுத்து வாசித்து பார்த்தாள். மனதிற்குள்ளே அந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றவர்கள் இன்னும் முறை கேளுங்கள். இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களே ஓடி ஒளியுங்கள், யூதா கோத்திரத்தின் சின்னம் தாவீதின் அரியணை வெற்றி கொண்டது, அல்லேலூயா என்பதுதான் அந்த வார்த்தைகள். சோதனையிலே அகப்பட்டிருக்கின்றவர்கள், பசாசினுடைய தொல்லை உள்ளவர்கள் இதை ஒரு பங்கு குருவானவரிடம் சென்று கடிதத்திலே எழுதி அவர் கையாலே மந்திரிக்கப்பட்ட இந்த சீட்டை கழுத்திலே அணிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அப்பொழுது பாப்பிரையாக இருந்த புனித சிக்ஸ்துஸ் என்று சொல்லப்படுகின்ற பாப்பிரை உலகமெங்கும் இந்த ஜெபமானது எழுதப்பட வேண்டும், இந்த பக்தியானது பரப்பப்பட வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தார். இதற்கிடையிலாக போர்ச்சுகல் தேசத்தை ஆண்டு வந்த மன்னன் தேனி, அந்த நேரத்திலே தேனி என்கின்ற அரசன் போர்ச்சுகல் நாட்டை ஆண்டு வந்த பொழுது இந்த அற்புதத்தை கேட்டான். அற்புதத்தை கேட்டது மட்டுமல்ல, அந்த இளம் பெண் அவனிடத்திலே இழுத்து வரப்பட்டாள். புனித அந்தோனியார் கட்டியதாக சொல்லப்பட்ட அற்புத சீட்டு அவருடைய கையிலிருந்து எடுக்கப்பட்டது. அதை தனக்கென வைத்துக் கொண்டான் அந்த அரசன். அந்த சீட்டு அவருடைய கையிலிருந்து எடுக்கப்பட்ட உடனே மறுபடியும் சாத்தான் வெள்ளத்திலே புகுந்தான். தேகஸ் நதியிலே விழ வேண்டும், தற்கொலை செய்ய வேண்டும், அதன் மூலம் மோட்சம் அடைய வேண்டும் என்று மறுபடியும் பசாசு திரும்ப திரும்ப அவளை வற்புறுத்தினான். செய்தி அரசனுக்கு எட்டியது. அவன் என்ன செய்தான்? அந்த சீட்டினுடைய நகல் பத்திரங்கள் மிக பலமாக எடுத்துக்கொண்டு அந்த சீட்டை மறுபடியும் அந்த பெண்ணினுடைய கையிலே கட்ட சாத்தானுடைய தொல்லை நீங்கியது. இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களை ஓடி ஒளியுங்கள், யூதா கோத்திரத்தின் சின்னம்
வெற்றி கொண்டது. அல்லேலூயா, ஆமென். இது மட்டுமல்ல, இதற்கு அடுத்தாற் போல இன்னொரு புதுமை நடக்கின்றது. ஸ்பெயின் தேசத்திலே டான்ரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாணிபன், இந்த வணிகன் தென் அமெரிக்கா தேசத்திலே வாணிபம் செய்வதற்காக பயணம் செய்ய வேண்டியிருந்தது. நீண்ட பயணம். மனைவியிடத்திலும் பெண் பிள்ளைகளிடத்திலும் கண்ணீரும் கம்பலையோடும் விடைபெற்ற பிற்பாடு தென் அமெரிக்கா தேசம் சென்றான். வணிகம் ஏற்பட 1 வருடம் 2 வருடங்கள் ஆகலாம். உனக்கான செலவுகளை மாதந்தோறும் அனுப்பிவிடுவேன், கடித போக்குவரத்தும் இருக்கும் என்று சொல்லித்தான் சென்றான். ஆனால் இவள் கடிதம் எழுதிக் கொண்டே இருந்தால் பதில் வரவில்லை. மாத சம்ரட்சணைக்கான பணமும் அவரிடமிருந்து அனுப்பப்படவில்லை. கடிதமும் வரவில்லை, பணமும் வரவில்லை என்ற உடனே ஆதங்கப்பட்ட அந்த பெண் அந்தோனியாருடைய ஆலயத்திற்கு ஓடினாள். ஒரு கடிதத்தை தன்னுடைய கணவனுக்கு எழுதினாள். அந்தோனியாரே, உம்முடைய பக்தையாகிய நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும். எத்தனை கடிதங்கள் எழுதினேன், ஒன்றுக்கும் பதில் இல்லை. வந்து சேருகின்றதோ சேரவில்லையோ தெரியவில்லை. பணம் எனக்கு வந்து சேரவில்லை. கஷ்ட நிலையிலே, அட்ட தரித்திரத்திலே என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்த்துக் கொண்டிருக்கின்றேன். நீர் எப்படியாவது இந்த கடிதத்தை என் கணவரிடம் சேர்க்க வேண்டும், எனக்கு பதில் வர வேண்டும் என்று தன்னுடைய மனதிற்குள்ளே சொல்லிக் கொண்டு கணவனுக்கு எழுதிய கடிதத்தை புனித அந்தோனியாருடைய கையிலே வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டாள். அடுத்த நாள் ஆலயத்தை துப்புரவு செய்வதற்காக ஆலயத்தினுடைய ஊழியன் ஆலயத்திற்குள்ளே சென்றான். அந்தோனியாருடைய சுரூபத்தை அவன் துப்புரவு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய கையிலே ஒரு துண்டு சீட்டு இருப்பதை கண்டான். எடுத்து எடுத்து பார்த்தான், வரவே இல்லை. அந்த நேரத்திலே அந்த ஆலயத்திலே ஜெபிப்பதற்காக அந்த பெண் வருகின்றாள். மாலை தோறும் ஜெபிப்பது வழக்கமாயிற்று. அந்த வழக்கப்படி ஆலயத்திற்குள்ளே நுழைந்தவள் நேராக அந்தோனியார் சுரூபத்திற்கே சென்றாள். என்ன அற்புதம், என்ன ஆச்சரியம்! அவருடைய கையிலே கடிதமாக திணிக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு நேரமும் ஊழியன் போராடி போராடி எடுக்க முடியாத அந்த கடிதம் இந்த பெண் வந்தவுடனே அவருடைய கையிலிருந்து மிக எளிதாக எடுத்தாள். கணவனுடைய கடிதம் மிக அருமையாக எழுதப்பட்டிருந்தது. 300 தங்க நாணயங்கள் அவளுக்கு செலவுக்கும் வைக்கப்பட்டிருந்தன. அந்த கடிதத்திலே எழுதியிருக்கின்றான், ஒரு பிரான்சிஸ்கன் சபை துறவி ஒரு சிறு குழந்தையை ஏந்தியவாறு என்னிடத்திலே உன்னுடைய கடிதத்தை கொண்டு கொடுத்தார். இதற்கு முன்னால் எழுதிய கடிதங்கள் எல்லாம் எப்படியோ எனக்கு கிடைக்கவில்லை. இந்த கடிதம் சேர்ந்தவுடனே அவர் வழியாகவே நானும் கடிதம் எழுதி உனக்கு 300 தங்க நாணயங்கள் அனுப்புகிறேன் என்று அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தான். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்தோனியார் தான் இந்த கடிதத்தை எடுத்து சென்றார். மறுபடியும் தென் அமெரிக்கா தேசத்திலிருந்து அந்த கடிதத்தை கொண்டு வந்தார் என்று நாம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. காலத்தை கடந்தும் நம்முடைய மனத்திலே நீங்காத நிறைவான இடத்தை பெற்றிருக்கின்றார் புனித அந்தோனியார். அது மட்டுமல்ல, அவருடைய சகோதரி டோனா என்று அழைக்கப்படுகின்றவள். பல சகோதரர்கள் உண்டு, வரலாற்றிலே நாம் படிக்கின்றோம். ஆனால் ஒரே ஒரு சகோதரி, தங்கை, அவளுடைய பெயர் டோனா. திருமணம் முடிந்து பிள்ளைகள் எல்லாம் பெற்று ஒரு நாள் படகிலே பிரயாணம் செய்கின்றார்கள், உல்லாச பிரயாணமாக. 5 வயது சிறுவன் கடைசி பிள்ளை. அவர்கள் படகிலே பயணம் செல்லுகின்ற பொழுது ஆற்றிலே கொந்தளிப்பு ஏற்பட்டு படகு ஆழ்ந்தது. அற்புதமாக அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள் மற்ற பிரயாணிகள் மூலமாக. ஆனால் 5 வயது சிறுவனை காணவில்லை. பலர் ஆற்றிலே முழுகினார்கள். நீச்சல் அடித்து மூச்சை அடக்க முடிந்தவர்கள் எல்லாம் உள்ளே புகுந்து அந்த சிறுவனை ஏகமட்டும் தேடினார்கள். அகப்படவில்லை. அழுத கண்ணீரோடும் கம்பளையோடும் அவர்கள் கரை வந்து சேருகின்றார்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன ஆச்சரியம், என்ன விந்தை! தங்கள் கண் முன்னாலே கடலிலே அந்த ஆற்றிலே விழுந்த அந்த மகன், 5 வயது குழந்தை அங்கே அழுது கொண்டே நிற்கின்றான். அவரிடத்திலே விசாரிக்கின்றார்கள். அப்பா, என்ன நடந்தது என்று ஆற தழுவி அரவணைத்து அந்த சிறுவனிடத்திலே தாய் கேட்கின்றாள். அப்பொழுது அந்த சிறுவன் பதில் சொல்லுகிறான், அம்மா, படகு கவிழ்ந்தது, எல்லோரும் வீழ்ந்தோம், நானும் வீழ்ந்தேன். ஆனால் என்னை பிரான்சிஸ்கன் சபை துறவி ஒருவர் தாங்கிக் கொண்டார். கடைசியாக நீச்சல் அடித்துக் கொண்டே என்னை கரையிலே கொண்டு சேர்த்தார். இந்த கரையிலே விட்டு
எனக்கு அப்பங்கள் தந்தார், மிட்டாய் தந்தார், அழாதே, உன்னுடைய அம்மா சீக்கிரம் வருவாள் என்று என்னை தேற்றிவிட்டு அந்த துறவி மறைந்து விட்டார் அம்மா என்று சொன்னான். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியார் தான் இதை செய்தார் என்று நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. 9 செவ்வாய்க்கிழமை என்று புனித அந்தோனியாரை பற்றி ஒரு பக்தி. நம்முடைய மக்களும் செவ்வாய்க்கிழமை தோறும் புனித அந்தோனியார் பக்தியிலே இன்றும் விளிர்வதை நாம் பார்க்கின்றோம். அந்தோனியார் என்றால் செவ்வாய்க்கிழமை அவருடைய நாள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாள். அதிலே செவ்வாய்க்கிழமையானது அந்தோனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர் இறந்தது வெள்ளிக்கிழமை. நாளை நாளிலே விபரமாக அதை நாம் பார்க்க போகின்றோம். ஜூன் மாதம் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ஆனால் அவர் அடக்கம் செய்யப்பட்ட நாள் செவ்வாய்க்கிழமை. 5 நாட்கள் கழித்துத்தான் அவருடைய உடலானது அடக்கம் செய்யப்பட்டது செவ்வாய்க்கிழமை. இதற்கிடையிலே என்ன நடந்தது என்பதை எல்லாம் மிக விபரமாக நாளை நாளிலே நாம் பார்ப்போம். எனவே செவ்வாய்க்கிழமை அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட நாளிலே புனித அந்தோனியாருடைய நாள் என்று அன்றிலிருந்து இன்று வரை உலகமெங்கும் அவருடைய நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்கு ஒரு வரலாற்று சான்று உண்டு. இந்த வரலாறு ஆரம்பித்ததில் இருந்துதான் செவ்வாய்க்கிழமை பக்தி மக்களிடத்திலே பரவத் தொடங்கியது. எப்படி என்றால், தூலோன் என்று சொல்லப்படுகின்ற பட்டணத்திலே ஒரு பெண், அவள் 22 ஆண்டு காலமாக மகப்பேறு பெறாத மலடியாக இருந்தாள். எல்லோரும் அவளை கேலி கிண்டல் செய்தார்கள், அவளுக்கு பின்னாலே இருந்து மலடி என்று. ஆனால் பெரிய செல்வந்தன், கோடீஸ்வரராகத்தான் இருந்தார்கள், மகப்பேர் இல்லை. ஆண்டவரே, செல்வத்தை கொடுத்தாய், செல்வாக்கை கொடுத்தாய், பேர் சொல்ல ஒரு பிள்ளையை கொடுக்கவில்லையே என்று மன்றாடினார்கள் 22 ஆண்டுகளாக. ஓராண்டு ஈராண்டு அல்ல. அந்தோனியாருடைய பக்தியான இவள் அந்தோனியாருடைய சுரூபத்தின் முன்னால் நின்று ஒவ்வொரு நாளும் இதே ஜெபம்தான். எல்லாவற்றையும், சகல சம்பத்துகளையும் வசதி வாய்ப்புகளையும் என்னுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கின்றீரே அந்தோனியாரே, பேர் சொல்ல ஒரு பிள்ளை கொடுக்க கூடாதா என்று அன்று ஜெபித்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றாள். அன்று நள்ளிரவு வேளையிலே புனித அந்தோனியார் அவளை காட்சியிலே சந்தித்தார். சந்தித்த அவரிடத்திலே ஒரு ஆணை பிறப்பித்தார். என்னுடைய ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் 9 முறை 9 வாரம் தவறாமல் தொடர்ந்து என்னுடைய ஆலயத்திற்கு வா, என்னுடைய பாதத்திலே விழுந்து ஜெபி, நீ நினைக்கின்ற காரியமானது நிறைவேறும் என்று காட்சியிலே சொல்லிவிட்டு மறைந்தார். புனித அந்தோனியார் சொல்லிய பிரகாரம் அப்படியே காட்சியில் தத்ரூபமாக கண்டபடி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து 9 வாரங்கள் அந்த புனித ஸ்தலத்திலே புனித அந்தோனியாரை நோக்கி ஜெபிப்பதற்காக சென்றாள். 9 வாரம் முடியவும் செய்தது. அவளுடைய வயிற்றிலே கற்பம் தரித்தது. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பின்னாளிலே சொல்லப்படுகின்றது, ஆண் மகவு ஒன்றை அவள் பெற்றெடுத்தாள். அழகான ஆண் குழந்தை. வாலிபன் ஆன பிற்பாடு தன்னுடைய தாயினுடைய சொற்படி அந்தோனியார் வரம் கொடுத்ததினாலே பிறந்த பிள்ளை என்பதினாலே பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்தான். ஒரு துறவியாக அவன் மரித்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. ஒரு விறகு வெட்டியினுடைய கதை சொல்லப்படுகிறது. விறகு வெட்டி ஒருவனுடைய மகன் பரம ஏழை, அட்ட தரித்திரம். ஒவ்வொரு நாளும் விறகு வெட்டி வேலை செய்தால்தான் அவன் பிழைக்க முடியும். அப்படிப்பட்ட பரம ஏழை. அவனுக்கு ஒரே ஒரு மகன். விறகு வெட்ட சென்றிருந்தான். இவனுடைய மனைவி ஏதோ ஒரு காரியத்திற்காக வெளியே சென்றிருக்கின்றாள். 2 பேரும் வேலையை விட்டு திரும்பி வருகின்றார்கள். என்ன பரிதாபம்! தவம் கிடந்து பெற்றெடுத்த ஒரே ஆண் மகன் தங்களுடைய வீட்டிலே இறந்து கிடப்பதை கண்டார்கள். அழுது கூப்பாடு போட்டார்கள். அண்டை வீட்டார், அயலார் வீட்டார்கள் எல்லாம் பக்கத்து வீட்டிலிருந்து ஓடி வந்தார்கள். எல்லோரும் மார்பிலே அடித்து அழுதார்கள். ஆனால் அந்த கணவன் அந்தோனியாருடைய பக்தன். அடக்கத்திற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்தார்கள். தாயையும் தகப்பனையும் சமாதானப்படுத்தினார்கள். ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் திரும்பி வருவதுண்டோ? இல்லை. நடக்க வேண்டிய காரியத்தை நாம் சீக்கிரம் நடத்தி முடிப்போம் என்று துரிதப்படுத்தினார்கள் பக்கத்து வீட்டார்கள். ஆனால் கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, என்ன விசுவாசம் பாருங்கள்! அந்த தந்தையானவன் சொன்னான், இல்லை, என் குழந்தை அடக்கம் செய்யப்படக்கூடாது. என் அந்தோனியார் என் மகனுக்கு உயிரை கொடுப்பார். அதுவரை அவன் அடக்கம் செய்யப்பட வேண்டாம், குழியும் வெட்டப்பட வேண்டாம் என்று பிடிவாதமாக மறுத்தானாம்.
கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களை எல்லோரும் கேலி செய்தார்கள். இது என்ன விந்தை, இது என்ன விபரீதமான சிந்தனை, இப்படிப்பட்ட வினோதமான சிந்தை உனக்கு ஏன் வர வேண்டும், இறந்தான் மாண்டான் அடக்கம் செய்யப்படுவதானே முறை என்றெல்லாம் சொன்னார்கள். கேட்பதாக இல்லை. மனைவியையும் அந்த கணவனையும் தனியே விட்டுவிட்டு மக்கள் எல்லோரும் தங்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். ஒரு நாள், 2 நாள், 3 நாட்கள் ஆகியன முழந்தாள் படியிட்டு மெழுகுதிரி கொளுத்தி அந்தோனியாருடைய சுரூபத்தின் முன்னாலே தன்னுடைய மகனை கிடத்தி அழுகையிலும் கம்பையிலும் செபித்துக் கொண்டே இருந்தான். 3வது நாள் கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரே, நள்ளிரவு 12 மணி, தூங்கி எழுந்தவன் போல அந்த சிறுவன் உயிர் பெறுகின்றான். என்ன சந்தோஷம், என்ன ஆனந்தம், என்ன அற்புதம்! ஆனந்தமானது, மகிழ்ச்சியானது கரைபுரண்டு ஓடியது. அந்த சந்தோஷத்தை பார்த்து கேட்ட மக்கள் ஓடோடி வந்தார்கள். ஆச்சரியத்தினால் தங்கள் கண்களை நம்பவே முடியவில்லை. தாங்கள் காண்பது நனவா, இல்லை நினைவா, இல்லை என்றால் உண்மைதானா என்று சந்தேகப்பட ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரணத்திற்கு பிற்பாடும் காலம் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் புனித அந்தோனியார் என்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அராபியன் ஒருவன் தன்னுடைய தேசத்திலிருந்து தமாஸ்கு பட்டணத்திற்கு பயணம் செய்தான். அந்த நேரம் 2வது உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நேரம். இந்த நேரத்திலே தன்னுடைய மனைவியையும் மிஸ்லர் என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய மகளையும் பிரான்ஸ் தேசத்திற்கு கொண்டு போய் அவர்களை பத்திரமாக வைத்துவிட்டு உலகப் போரிலே சேர்ந்து கொண்டான். உலகப் போர் முடிந்தது. தான் தங்க வைத்த தன்னுடைய மனைவியையும் மகளையும் பார்ப்பதற்காக ஆவலோடு ஓடி சென்றான். என்ன பரிதாபம்! மனைவியையும் காணோம், மகளையும் காணோம். எங்கெங்கோ தேடினான். பைத்தியம் பிடித்தவன் போல் அலைந்தான். ஒரு செய்தியும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது ஒரு கிறிஸ்தவ நண்பனை சந்தித்தான். அந்த நண்பன் சொன்னான், காணாமல் போனவர்களை எல்லாம் காட்டிக் கொடுக்கின்ற ஒரு புனிதர் எங்கள் சபையிலே உண்டு. அவர் பெயர் புனித அந்தோனியார். அவருடைய ஆலயத்திற்கு நாம் செல்வோம், நானும் வருகின்றேன். அவரை கட்டி அரவணைத்து சிக்கன பிடித்துக் கொள். வேறு எந்த சிந்தையும் வேண்டாம், அவர் உனக்கு வழிகாட்டுவார் என்று அந்த பக்தன் அவனுக்கு வழிகாட்டினான். அந்தோனியாரை சிக்கன பிடித்துக் கொண்டான். வத்திக்கான் தேசத்திலிருந்து, வத்திக்கான் அரண்மனையிலிருந்து இப்படியாக ஒரு செய்தி அற்புதமாக அவனுக்கு வந்து சேர்கின்றது. எப்படிப்பட்ட செய்தி என்றால், உலகப் போர் நடக்கின்ற பொழுது பிரான்ஸ் தேசத்திலே தங்கியிருந்த அவருடைய மனைவியும் மகளும் அவர்கள் கைதிகளாக இழுத்துச் செல்லப்பட்டார்கள். மனைவி வழியிலேயே இறந்து விட்டாள். ஆனால் அவனுடைய செல்ல மகள் அமெரிக்கா தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். மில்லர் என்று சொல்லப்படுகின்ற பெரிய கோடீஸ்வரன் உன்னுடைய மகளை எடுத்துச் சென்றிருக்கின்றான். ஆனால் எங்கே இருக்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள் என்கின்ற விபரம் எங்களுக்கு தெரியவில்லை. இவ்வளவுதான் நாங்கள் அறிந்த விபரம் என்று அந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருந்தது. அந்தோனியாருடைய மகிமையும் மாட்சியையும் தன்னுடைய உள்ளத்திலே போற்றிக் கொண்டே மகிழ்ந்து கொண்டே பாதிக்கரை சேர்ந்திருக்கின்றது, இன்னும் பாதி கிணத்தையும் தாண்ட வேண்டும் என்று அமெரிக்கா தேசம் சென்றான். தேடாத இடங்கள் இல்லை, தேடி தேடி அலைந்தான். அலைந்து ஓய்ந்த பிற்பாடு ஒரு நாள் ஆலயத்திற்கு செல்லுகின்றான். அந்த ஆலயத்திலே அந்தோனியார் ஆலயமானது மிக பிரதானமாக எழுதப்பட்டிருக்கின்றது. அந்தோனியார் புதுமை நடைபெற்றுக் கொண்டிருந்த திருத்தலமாக அது இருந்திருக்கின்றது. அவன் தனியாக தன்னுடைய ஆலயத்திலே, அந்த ஆலயத்திலே உட்கார்ந்து முழங்காலில் இருந்து செபித்து கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கின்றான். அதே சமயத்திலே ஏறக்குறைய 12 வயது நிரம்பிய ஒரு பிள்ளை அந்தோனியார் சிறுவத்தின் முன்னாலே முழந்தாளில் இருந்து அவளும் செபித்துக் கொண்டே இருக்கின்றாள். பார்க்கின்றான், 12 வயது சிறுமி. என்னுடைய மகள் உயிரோடு இருந்தால் இத்தனை வயது சிறுமியாகத்தான் இருப்பாள், அவள் இப்படித்தான் இருப்பாள் என்றெல்லாம் தன்னுடைய மனதிலே கற்பனை செய்து கொண்டான். ஆனால் யார் பெற்ற பிள்ளையோ, யார் வயிற்றிலே பிறந்த பிள்ளையோ, நான் என்ன செய்வேன் என்று ஆதங்கப்பட்டு ஜெபித்துக் கொண்டே இருந்தான். அப்பொழுது கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்தோனியாருடைய சுரூபத்தினுடைய வாய் திறந்தது. மிஸ்லர் என்று சப்தம் போட்டு ஒரு குரல் கேட்டது. இந்த தகப்பனுடைய மகளுடைய பெயர் மிஸ்லர் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அமெரிக்காவிலே இவருடைய தம்பதியர்கள், கோடீஸ்வர தம்பதிகளுடைய எடுத்த பிற்பாடு அவளை கிறிஸ்தவள் ஆக்கினார்கள். அவளுக்கு மேரி என்று பெயரிட்டார்கள். மிஸ்லர் என்று அந்தோனியார் கூப்பிட்ட உடனே யார் கூப்பிடுகின்றார்கள்
என்று அங்குமிங்கும் பார்த்தவள் அவள் சொன்னாள், என்னுடைய பெயர் மிஸ்ரர் அல்ல, எனது பெயர் மேரி என்று சொன்னாள். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட நேரத்திலே அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கின்றான் இந்த தகப்பன். சாட்சாத் தன்னுடைய மகள் தான். பெயர் மாறி இருக்கின்றது மேரி என்று. இதற்கிடையிலே ஏதோ நடந்திருக்கின்றது என்று பார்த்தவன் அவளை பின்தொடர்ந்து அவளுடைய வீட்டுக்கு சென்றான். தன்னுடைய சோக கதையை அந்த தம்பதியரிடத்திலே சொன்னான். அவனுடைய கதையை கேட்ட அந்த தம்பதிகள் சொன்னார்கள், உண்மைதான். 5 வயது சிறுமியாக இருக்கின்ற பொழுது அனாதையாக தெருவிலே நின்று கொண்டிருந்தாள். நாங்கள் அவளை எடுத்து அமெரிக்கா தேசம் கொண்டு வந்தோம். அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம். எங்கள் பிள்ளையாகவே அவளை வளர்த்து வருகின்றோம். அவள் பெயர் மேரி. ஆனால் இது எங்கள் பிள்ளை அல்ல, உம்முடைய பிள்ளைதான், எடுத்துக்கொள்ளும் என்று சொல்ல அந்தோனியாருடைய பாதத்திலே அவளை வைத்த, ஐயா இது என்னுடைய குழந்தை அல்ல, உம்முடைய குழந்தை தான் என்று. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். மரணத்திற்கு பிற்பாடும் காலத்தை எல்லாம் கடந்து நிற்கின்றவர். இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இவரை பற்றி கட்டுக்கதைகள் பேசத் தொடங்கினார்கள். நான் பேசுவது கட்டுக்கதை அல்ல, கற்பனை அல்ல, காவியம் எழுதவில்லை. நான் ஏதோ வானத்திலிருந்து அனாவசியமாக பேசிக் கொண்டிருக்கவில்லை. நடந்ததை நடந்தவாறு வரலாறு கூறுவதை சொல்லுகிறேன். 4 நண்பர்கள் அந்தோனியாரை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டு அவரை பற்றி கிண்டல் செய்பவர்கள். அந்தோனியாராம் புதுமை செய்கிறாராம், வரம் கொடுக்கின்றாராம் என்றெல்லாம் கேலி செய்து இன்னும் பொதுமக்களிடத்திலே இதை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த 4 நண்பர்களும் ஒரு சதித்திட்டம் தீட்டினார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? பதுவிமா நகரிலே இந்த 4 நண்பர்களும் சேர்ந்து அந்தோனியாருடைய கல்லறைக்கு சென்றார்கள். ஏதோ பெரிய பக்தர்கள் அந்தோனியாருடைய கல்லறையை சந்திக்க செல்வது போல நடித்தார்கள். அப்பொழுது தங்களுடைய நண்பரில் ஒருவனை கண்ணை கட்டினார்கள் கருப்பு துணியினாலே. எல்லா மக்களிடத்திலும் சொன்னார்கள், இவன் கண்ணில்லாத கபோடி என்று. பொய். நன்றாக கண்கள் பார்க்கின்றவன் தான். கண்கள் தெரிந்த அவனை கருப்பு துணியினால் கண்களை கட்டி, இவன் கண்ணில்லாத கபோடி அந்தோனியாருடைய கல்லறையை சந்தித்து குணம் பெற வந்திருக்கின்றான் என்று கட்டுக்கதைகளை மக்களிடத்திலே பரப்பினார்கள். ஏனென்றால் அந்தோனியாரை பற்றி துர்ப்பிரயோகம் செய்ய வேண்டும், துர்ப்பிரச்சாரம் செய்ய வேண்டும், துவேஷமாக மக்கள் பேச வைக்க வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டி 4 நண்பர்களும் கல்லறைக்கு வந்தார்கள். அந்த கண்ணை கட்டியிருந்த அந்த நண்பன் அந்தோனியாருடைய கல்லறையில் வீழ்ந்ததாக நடித்தான். அங்கிருந்து மண்ணை எடுத்து தன் கண்களிலே பூசுவதாக நடித்தான். உடனடியாக சத்தம் போட்டு சொன்னான், நண்பர்களே, நான் பார்வையடைந்து விட்டேன், என் கண்களை திறந்து விடுங்கள், என் கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள் என்று. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த 3 நண்பர்களும் சந்தோஷப்படுகின்ற வகையிலே அவர்கள் அவன் கண்களை அவிழ்த்தார்கள். என்ன பரிதாபம், என்ன அவமானம், கேவலம். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2 கண்களையும் நல்ல முறையிலே பார்வை கொண்டிருந்த அந்த நண்பன் பார்வை இல்லாத கபோதியானான். அந்தோனியாரை கேலி செய்ய வேண்டும், பரிகாசம் செய்ய வேண்டும் நினைத்தவர்கள் கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை மனம் துருந்தி உண்மையான மனஸ்தாபத்துடன் அவருடைய கல்லறையிலே வீழ்ந்தார்கள். ஐயா, உம்முடைய மகிமையும் ஆட்சியையும் மகத்துவத்தையும் அற்புதத்தையும் நாங்கள் நேரிலே கண்டோம், எங்கள் நண்பனுக்கு பார்வை கொடும் என்னும் மனம் திருந்தி அவருடைய கல்லறையிலே வீழ்ந்து பக்தியுடன் செபிக்க கண்களை கொடுத்தார். மறுபடியும் பார்க்க தொடங்கினான் அந்த நண்பன். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, அந்தோனியார் அப்பம் என்று மக்கள் நேர்ச்சி செய்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்தோனியாருடைய ஆலயத்திலே நேர்ச்சி செய்வார்கள். இந்த காரியம் நடந்தால் ஐயா கூடை முழுவதும் அப்பம் வைத்து உம்முடைய பெயராலே ஏழைகளுக்கு நான் விநியோகம் செய்கிறேன் என்று நேர்ச்சி வைப்பார்கள். அதற்கும் ஒரு வரலாறு உண்டு. எப்படி என்றால், தூலோன் என்று சொல்லப்படுகின்ற பிரான்ஸ் தேசத்திலே ஒரு விதவை பெண், ஏழை விதவை பெண் அப்பம் சுட்டு அன்றாடம் அதை விற்று அதிலே வருகின்ற வருமானத்தை வைத்து தான் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வந்தாள். ஏழை விதவை பெண். ஒரு நாள் காலையிலே அப்பம் சுட்டு வைத்திருந்த அந்த அறையை திறப்பதற்காக தன்னுடைய கடைக்கு சென்றாள். சாவியை காணவில்லை. பல தச்சர்கள், கொல்லர்கள் அழைக்கப்பட்டார்கள். எப்படியாவது மாற்றுச்சாவி போட்டாவது கடையை திறக்க வேண்டும்.
கடை வியாபாரம் நடக்கவில்லை என்றால் அன்று அவருடைய ஜீவனம் நடப்பதில்லை. எனவே பலர் வந்தார்கள், பலர் முயன்றார்கள். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முடியவில்லை. கதவை திறக்க முடியவில்லை. அந்தோனியார் தான் தன்னுடைய மகிமையும் ஆட்சிமையையும் வெளிப்படுத்துவதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருக்கின்றாரே. எனவே அந்தோனியாருடைய பாதத்திலே விழுந்தாள், ஐயா, என்னுடைய கடை சாவி கிடைத்து பூட்டை கதவை உடைக்காமலே என் கதவை திறக்க முடியுமானால் நான் கூடை நிறைய அப்பம் செய்து உம்முடைய பெயரிலே ஏழைகளுக்கு நான் அப்பத்தை விநியோகம் செய்வேன், தான தர்மம் கொடுக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டாள். என்ன ஆச்சரியம்! கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, கேட்ட வரத்தை கேட்ட மாத்திரத்திலே கேட்டவர்களுக்கெல்லாம் கேட்கின்ற பொழுதெல்லாம் கொடுக்கின்றவர் புனித அந்தோனியார் என்று அவருடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். காலிலே, வலது காலிலே முள் குத்தியது போல காலை நெருட அந்த முள்ளை எடுக்க வேண்டும் என்று குனிந்து பார்க்கின்றாள். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எந்த சாவியை இதுவரை காணோம் என்று நினைத்தாளோ, எந்த சாவி காணவில்லை என்றால் தன்னுடைய வாழ்க்கையை வீணென்று நினைத்தாளோ, அந்த சாவிதான் முள்போல் குத்திக் கொண்டிருந்தது. எடுத்தாள், கடையை திறந்தாள், தன் கடையில் இருந்த அப்பத்தை முழுவதும் எடுத்து வருகின்றவர்கள், போகின்றவர்கள், ஏழை எளியவர்கள் அத்தனை பேரிடத்திலும் தான தர்மம் செய்தது மட்டுமல்ல, அந்தோனியார் அவளுக்கு செய்த அற்புதத்தை அவ்வளவு பேரிடமும் சொல்லிக்கொண்டே இருந்தாள். தென் அமெரிக்கா தேசத்திலே ஒரு விசேஷம், மெக்சிகோ என்று சொல்லப்படுகின்ற நகரம். இந்த நகரத்திலே வேதகலாபனை ஏற்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கு ஏகமான வேதனை, சோதனை வந்து கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்திலே கன்னியாஸ்திரிகள், துறவிகள் மடங்கள், குருக்களுடைய பங்களாக்கள் அத்தனை இடித்து வீழ்த்தப்பட்டன. உயிரோடு உயிராக கண்ணிலே கண்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். எனவே கன்னியர்கள், துறவிகள் அத்தனை பேரும் மெக்சிகோ நாட்டை விட்டு ஓடத் தொடங்கினார்கள். ஒரு மடத்தை சார்ந்த கன்னியர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து கலிபோர்னியா என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே, காட்டு பிரதேசத்திலே தங்களுடைய குழு வாழ்க்கை ஆரம்பித்தார்கள். வீடில்லை, குடிசை இல்லை, பாதுகாப்பில்லை, எந்த நேரத்திலும் விலங்குகள் வரலாம், தங்கள் உயிரை கடிக்கலாம். ஆனால் அந்த இடத்திலே வேதனையுற்று மடிவதை விட இங்கே நாம் ஜெபித்து மடிவோம் என்று காட்டிற்குள்ளே, கலிபோர்னியா காட்டுக்குள்ளே அவர்கள் வீற்றிருக்க, காட்டுவாசிகள் எல்லாம் அவர்களை அன்பு செய்ய ஆரம்பித்தார்கள். ஆங்காங்கே கட்டைகளையும் அதையும் வெட்டி வந்து ஒரு குடிசை கட்டினார்கள். கூரை போட வேண்டும். மழை காலம் நெருங்கி வருகின்றது. இந்த கோடை காலத்திலே சமாளித்துக் கொள்ளலாம் கூரை இல்லாமல். மழை காலம் வந்துவிட்டால் கூரை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்த அந்த சகோதரிகள் தங்கள் மனத்திலே வைத்திருந்த புனித அந்தோனியார் சிறிய சுரூபத்திற்கு முன்னால் மண்டியிட்டு நவநாள் ஜெபம் செல்ல ஆரம்பித்தார்கள். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் என்று 9வது நாள் வந்தது. அவர்கள் நவநாள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் புனித அந்தோனியாருடைய சுரூபத்தின் முன்னால். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, பிரான்சிஸ்கன் துறவி ஒருவர் அந்த மடத்தின் வாயில் இருந்து மணியை அடிக்கின்றார். மணிச்சத்தம் கேட்டவுடனே ஒரு கன்னிகை எழுந்து வெளியே வருகின்றாள். ஒரு சன்னியாசி நின்று கொண்டிருக்கின்றார். அவருடைய கையிலே ஒரு சிறு குழந்தை இருக்கின்றது. உள்ளே ஓடிப்போனாள். மடத்து தாயாரிடம் செய்தியை சொன்னாள். உங்களை பார்க்க வேண்டுமாம், ஒரு சபை சன்னியாசி வந்திருக்கின்றார், ஒரு குழந்தை ஒன்று அவருடைய கையிலே இருக்கின்றது, உங்களை பார்க்க வேண்டுமாம், பேச வேண்டுமாம் என்று சொல்லி புல்லரிக்கின்றது. சகோதரர்களை மெய் சிலிர்க்கின்றது. சொல்லுகின்ற பொழுதே ஓடோடி வந்தார்கள் அந்த மடத்தினுடைய தாயார். வாசலறைக்கு வந்தார்கள். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, துறவியையும் காணோம், சிறு குழந்தையையும் காணோம். ஆனால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. அதற்குள்ளே 6350 ரூபாய். அந்த கூரை செய்வதற்கு எவ்வளவு தேவைப்பட்டதோ கரெக்டாக, துல்லியமாக கணக்கு வகித்து 6350 ரூபாய் நம்முடைய கணக்கிலே, அவர்களுடைய கணக்கிலே வேறு. 6350 ரூபாய் சுற்றி வைக்கப்பட்டு கடிதமும் வைக்கப்பட்டிருந்தது. அந்தோனியார் தான் குழந்தை இயேசுவை தன்னுடைய திருக்கரத்திலே ஏந்தி வந்து இந்த உதவியை செய்தார் என்று கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இப்படியாக புனித அந்தோனியாருடைய புதுமைகள் வரலாற்றை கடந்து, காலம் கடந்து, பல புனிதர்களுடைய வாழ்க்கை அன்றோடு முடிந்து விட்டது. பல புனிதர்கள் ஒரு நாட்டுக்குள்ளே அடைபட்டார்கள். ஆனால் அந்தோனியார் மட்டும் காலத்தை கடந்தார், வரலாற்றை கடந்து நிற்கின்றார். என்றும் நம் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கின்றார். இவரது புதுமைகளை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே செல்லலாம்.
ஒரு நாள் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த கடற்படை ஒன்று கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது ஆன்மீக குருக்கள் கப்பலிலே பயணம் செய்து வழக்கம். கப்பல் தலைவன், கப்பலிலே பயணம் செய்கின்ற கத்தோலிக்கர்கள் இவர்களுடைய ஆன்ம காரியங்களுக்காக பரிபூசை நிறைவேற்ற, அவஸ்தை பூசல் கொடுக்க, பாத சங்கீர்த்தனம் கேட்க என்று கத்தோலிக்க நாடுகளில் உள்ள கப்பல்களில் எல்லாம் ஆன்மீக குருவும் பயணம் செய்வது வழக்கம். அவரும் பயணம் செய்தார். கடல் கொந்தளித்தது. கப்பல் மூழ்கின்ற சூழ்நிலைக்கு வந்தது. ஐயோ செத்தோம் மடிந்தோம் என்று அந்த தளபதி தொடங்கி எல்லா போர் வீரர்களும் பயணிகளும் முழங்கினார்கள். பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், நம்முடைய புனிதர் நம்மை காப்பார் என்று அந்த குருவானவர் புனித அந்தோனியாருடைய சீட்டு இருக்கின்றதே, அந்த ஜெபத்தை ஒரு தாளிலே வேகமாக எழுதினார். ஏதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களை ஓடி ஒழியுங்கள், யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் அரியணை வெற்றி கொண்டது, அல்லேலூயா என்று தாளிலே மிக வேகமாக எழுதி சுருட்டி மந்திரித்து ஆசீர்வதித்து அதை கடலிலே போட்டார். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன ஆச்சரியம்! போட்ட மாத்திரத்திலே கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட புனிதரை நாம் இன்றும் காண்பதில்லை, என்றும் காணப்போவதில்லை. இவருடைய பெயரை கேட்டால் காது இனிக்கும் என்று சொன்னேன். இவருடைய பெயரை சொன்னால் நாவு இனிக்கும் என்று சொன்னேன். இவருடைய பெயரை நினைத்தால் சிந்தையெல்லாம் இனிக்கும் என்று சொன்னேன். இவருடைய பெயரை உச்சரித்தால் நம்முடைய உடலெல்லாம் புல்லரிக்கும், மெய்சில் இருக்கும். இன்னும் பல உதாரணங்கள் உண்டு. அவற்றை எல்லாம் நான் விட்டுவிட்டு வீரமாமுனிவர் கட்டிய அந்தோனியார் ஆலயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய நாட்டிலே நடந்தது. பட்டுக்கோட்டை கேள்விப்பட்டிருப்பீர்கள். பட்டுக்கோட்டை என்ற நகரம், அதற்கு பக்கத்திலே வீரமாமுனிவருடைய ஞாபகமாக கொள்ள ஒரு சிறு ஊர், குக்கிராமம் வீரகுறிச்சி. இந்த வீரகுறிச்சி முன்னால் அல்ல, அது ஒரு காடாக இருந்தது. அதிலே ஒரு மரம், அந்த மரத்திலே ஒரு பேய் குடிகொண்டிருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அந்த வழியாக கர்ப்பஸ்திரீகள் எவர் சென்றாலும் அவர்களை அடித்து வீழ்த்தியதாக வரலாறு. ஒரு நாள் வீரமாமுனிவர் பட்டுக்கோட்டை செல்வதற்காக இந்த காட்டு வழியே நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது தன்னுடைய சேட்டையை வீரமாமுனிவரிடம் காட்டியது அந்த பேய். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, பேயினுடைய சேட்டை தான் இது என்று அறிந்த புனித அந்த வீரமாமுனிவர், அவர் புனிதர் அல்ல, பட்டம் கொடுக்கப்படவில்லை. வீரமாமுனிவர் தரையிலே சிலுவை அடையாளம் வரைந்தார். அந்தோனியார் ஜெபித்த ஜெபத்தை தானும் சிலுவை அடையாளத்தை வரைந்து கொண்டு, இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களை ஓடி ஒழியுங்கள், யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதினரை வெற்றி கொண்டது, அல்லேலூயா என்று எழுத. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்தோனியாருடைய ஜெபத்தை கேட்ட பிற்பாடு பேய் நிற்குமா? அன்றிலிருந்து இன்று வரை அங்கே எந்த விதமான சேட்டையும் இல்லை என்று வரலாறு சொல்லி வீரமாமுனிவர் அந்த இடத்திலே அந்தோனியாருக்கு மகிமையாக தன்னுடைய கையாலேயே கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆலயம் கட்டினார். அந்த வீரமாமுனிவர் அந்த ஆலயத்தை கட்டியதினாலே ஆலயத்தை சுற்றி வாழ்ந்த மக்கள் எல்லாம் குக்கிராமத்தை வீரகுறிச்சி என்று இன்றும் அவர்கள் அழைக்கின்றார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த 2 சம்பவங்களை கூறி முடிக்கின்றேன் கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே. வேம்பார் என்று தென்மயிலைமா நகர் ராமேஸ்வரம் செல்லுகின்ற ஒரு ரோட்டிலே தூத்துக்குடியில் இருந்து வட கிழக்கிலே 50 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது இந்த வேம்பார். புனித தோமையாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம். இவர்கள் எல்லாம் கடலோடிகள், மீனவர்கள், என்னுடைய பங்கை சார்ந்தவர்கள். பனையும் ஏறுவார்கள், மீனும் பிடிப்பார்கள். ஆக படகிலே சென்று மீனுக்கு செல்வார்கள். இறால் என்று சொல்லப்படுகின்ற வகை மீன் சில சீசன்களிலே அதிகமாக படும். அந்த சீசன்களிலே மக்கள் ஏராளமான பணத்தை சம்பாதிப்பார்கள், சேர்த்து வைப்பார்கள். திருவிழா காலங்களிலே மகிழ்ச்சியோடு திருவிழாவை கொண்டாடி தங்களுடைய மகன் மகளுக்கு கல்யாண காரியங்களை எல்லாம் அதில் வைத்தே செலவழிப்பார்கள். ஆனால் கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, ஒரு சில நேரங்களிலே சாத்தான் சோதனை செய்வது உண்டு. உடனே மக்கள் எல்லாம் என்னிடம் ஓடி வருவார்கள், சுவாமி, அந்தோனியாருக்கு நேர்ச்சையாக கடலோடிகள் பெயரால் ஒரு பூசை கடற்கரை அந்தோனியார் கோயிலிலே வையுங்கள் என்று அந்த மக்கள் எல்லாம் வந்து கேட்பார்கள். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, நான் கண் கண்ட புதுமை. ஒரு நாள் அல்ல, ஒரு முறை அல்ல, 2 முறைகள் அல்ல, 5.5 ஆண்டுகள் அந்த பங்கிலே பணியாற்றினேன். பல தடவைகள் மக்கள் இப்படி வந்தார்கள். பரிபூசை நிறைவேற்றிய நம்பிக்கையோடு பக்தியோடு ஊர் முழுவதும் கடற்கரை பக்கத்திலே, கடற்கரை ஓரத்திலே
இருக்கின்ற அந்த அந்தோனியார் கோயிலில் இருந்தால் தென்றல் வீசும், அருள் மனம் கமழும். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு முறை பலிபூச வைத்த பிற்பாடும் அடுத்த நாளிலே இளைஞர்கள் எல்லாம் என்னுடைய பங்களாவிற்கு வந்து சொல்வார்கள், சுவாமி அபரிமிதமான மீன்பாடு, அபரிமிதமாக அந்தோனியார் ஆசீர்வதித்திருக்கின்றார், அந்தோனியார் உயிரோடு இருக்கின்றார் ஆண்டவரே என்று மக்கள் எல்லோரும் சாட்சி சொல்வார்கள். ஆலயம் ஒன்று கட்டிக் கொண்டிருந்தேன் புனித தோமையாருக்கு மகிமையாக. ஏறக்குறைய 1992 ஆண்டு. அப்பொழுது போடப்பட்ட எஸ்டிமேட் 15 லட்சம். ஏதோ ஒரு வேகத்திலே ஆலயத்தை இடித்து விட்டேன். ஆலயத்தை இடித்துவிட்டு இனி ஆலயம் கட்ட வேண்டும். அடுத்த திருவிழா டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வருவதற்குள்ளாக நான் ஆலயத்தை கட்ட வேண்டும். இல்லை என்றால் நான் ஆலயத்தை இடிக்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், சுவாமி 15 லட்சம் என்பது சிறிய காரியம் அல்ல. 1992 பாருங்கள், சிறிய காரியம் அல்ல, எளிய காரியம் அல்ல. எங்களால் தர இயலாது, வசூலிக்கவும் முடியாது. யோசித்து சொல்லுங்கள். நான் நன்றாக யோசித்தேன். பலிபூசையிலே தியானம் செய்தேன். எழுந்தேற்ற அந்த நடுப்பூசை நேரத்திலே ஆண்டவரிடத்திலே பேசினேன். ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய ஆலயத்தை கட்டி முடிப்பார், பயப்படாதீர்கள் என்று. ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நம்முடைய நாடு குடியரசான அந்த தினத்திலே ஆலயத்தை இடித்தோம், பழைய ஆலயத்தை. மக்கள் எல்லாம் சந்தேகம் ஒருபுறம், இன்னொரு புறம் வாலிப சாமியார் செய்து முடிப்பார் என்று ஒரு நம்பிக்கை இன்னொரு புறம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு காலகட்டத்திலே நான் பயந்தே போனேன். அவமானப்படுத்தி விடுவார்களோ, நான் இந்த ஊரை விட்டு அவமானப்பட்டு செல்ல வேண்டி இருக்குமோ. ஆண்டவர் சொன்னாரே, கட்டத் தொடங்கினான், முடிக்க இயலவில்லை என்று மக்கள் பரிகாசம் செய்வார்களோ என்று நினைத்த நாளெல்லாம் உண்டு. உறங்காத நாட்கள், வாரக்கணக்கிலே மாதக்கணக்கிலே இதயமெல்லாம் வலிக்க, துன்பங்கள் துயரங்கள் வாட்ட. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேர்ச்சை வைத்தேன் புனித அந்தோனியார். ஆலயம் கட்டி அபிஷேகம் முடிந்தவுடனே உம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் கால்நடையாக வருவோம், ஊர் முழுவதும் அங்கே வந்து உமக்கு அசனம் செலுத்துவோம், ஏழை எளியவர்களுக்கு என்று. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த நடுப்பூசை நேரத்திலே இது என் சரீரம், இது என் ரத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது கண்ணீரோடு அந்த அந்தோனியாருக்கு வேண்டிக் கொண்டேன். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, பணம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, நான் ஆலயத்தை எப்படி கட்டி முடித்தேன். தென்மையிலே மாநகர் ராமேஸ்வரம் செல்லுகின்ற இடத்திலே அந்த முக்கிலே வேம்பாரிலே செல்லுங்கள். இந்த சுவாமியார் ஒரு ஆலயம் கட்டினாராமே, எப்படி கட்டினார் என்று விசாரியுங்கள். வரலாறு சொல்வார்கள். கம்பீரமாக இன்று கட்டப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயம் இன்று கட்டினால் 25 லட்சம் ஆகும். அந்தோனியாருடைய மகிமைக்காக ஆலய அபிஷேகத்தை முடித்தோம். திருவிழாவிற்கு முன்னதாக அந்தோனியாருடைய மகிமையால் திருவிழா முடிந்தது. திருவிழா அபிஷேகம் முடிந்தது. அபிஷேகம் முடிந்தவுடனே நான் நேர்ச்சை செய்தபடியே ஊர் மக்கள் எல்லாம் கால்நடையாக புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு சென்று அசனம் கொடுத்தோம், நன்றி சொன்னோம். காலம் கடந்து வாழ்ந்து நிற்பவர் புனித அந்தோனியார். கடைசியாக என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த தனிப்பட்ட புதுமை. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அப்பொழுது நான் கள்ளிகைமா நகரிலே பங்கு தந்தையாக இருந்த நேரம். அந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு தெரியும், இந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு அந்த ஊர் தெரியாது. நாகர்கோயில் பக்கத்திலே, கன்னியாகுமரி பக்கத்திலே உள்ளது. வள்ளியூரை அடுத்துள்ள மிகப்பெரிய கிராமம். எல்லா மக்களும், எல்லா ஜாதி மக்களும், எல்லா மதத்து மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம். அங்கே பங்கு தந்தையாக இருக்கின்ற பொழுது பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும். பல லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த பல லட்சம் ரூபாய் செலவாவதற்காக மும்பை மாநகர் வந்தேன். பல இடங்களுக்கெல்லாம் சென்றேன். மக்கள் எல்லாம் வாரி வாரி வழங்கினார்கள். இருந்தாலும் என்னுடைய மதிப்பீடு 35 லட்சம். 35 லட்சத்திலே பள்ளிக்கூடத்தை கட்ட வேண்டும். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு கட்டத்திலே சிமெண்ட் வாங்க, இரும்பு வாங்க காசு கையிலே இல்லை. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, பாண்டிச்சேரியிலே என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். பாண்டிச்சேரிக்கு சென்றேன். உதவி கட்டாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே அவரிடத்திலே சொன்னேன், ஒரு மாதத்திலே உங்களுக்கு நான் திருப்பி தந்து விடுவேன், தயவு செய்து 1 லட்சம் ரூபாய் எனக்கு கடன் தாருங்கள் என்று கடன் வாங்கினேன். 1 லட்சம் ரூபாய். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் அமலோற்ப மாதாவினுடைய பெயரினால் பாண்டிச்சேரியில விசாரித்து பாருங்கள், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்தி கொண்டிருக்கிறார். மிக வேண்டியவர் என்னுடைய நண்பர். 1 லட்சம் ரூபாய் அப்படியே எடுத்து தந்தார். 100 ரூபாய் கட்டுக்களாக. ஒரு மாதத்திலே திருப்பி தந்து விடுவேன் என்று சொன்னேன். 1 வருடமாகியும் திருப்பி கொடுக்க முடியவில்லை. அந்த மனிதர் அடிக்கடி போன் செய்வார், சுவாமி கவலைப்படாதீர்கள்,
இந்த ரூபாயை நீங்கள் திருப்பி தராவிட்டாலும் பரவாயில்லை, அதற்காக என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வராமல் இருக்க வேண்டாம். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, அவருடைய முகத்திலே முழிப்பதற்கே வெட்கம். ஆனால் கடைசியிலே மே மாதம் 31வது நாள் பயணம் செய்தேன். 1,00,000 ரூபாயை என்னுடைய பையிலே வைத்துக் கொண்டு அங்கு பிரித்து இங்கு பிரித்து கடனை அடைத்து விட வேண்டும், மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, தூத்துக்குடியில் இருந்து விவேகம் என்று சொல்லப்படுகின்ற பஸ்ஸில் ஏறினேன். மதுரை மாநகரிலே 9 மணிக்கு கொண்டு நிறுத்தினார்கள் சாப்பாட்டிற்காக. உணவு விடுதிக்குள்ளே அந்த பையோடு சென்று சாப்பிட்டேன். பையை கீழே வைத்திருந்தேன். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, சாப்பிட்டு விட்டு கை கழுவினேன். கை கழுவிய ஏற்பாடு கணக்கு முடித்தேன். ஒரு போன் அதிக அவசியமாக பேச வேண்டியிருந்ததுனாலே எஸ்டிடி பூத்துக்கு போய் போன் செய்தேன். அதற்குள்ளாக விவேகம் பஸ் நகர்ந்தது. ஓடி ஓடி சென்று பஸ்ஸிலே ஏறிவிட்டேன். பையை மறந்து விட்டேன். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, பையை பற்றி ஞாபகமே இல்லை. மதுரை அடுத்து ஏறக்குறைய 25 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது மேலூர். கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த மேலூர் வருகின்ற பொழுது ஒரு குரல் என்னுடைய உள்ளத்திலே, ஏதோ ஒன்று நான் இழந்ததாக அந்த நடு தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கின்றேன். உடனே பை ஞாபகத்திற்கு வருகின்றது. அங்கே தேடுகிறேன், இங்கே தேடுகிறேன். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, பையை காணோம். இடியுண்ட நாகம் போல். இந்த பணத்தை எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் என்று செல்ல வழிப்பறி ஆகிவிட்டது. நான் என்ன செய்வேன் என்று என்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து முன்னாலே சென்றேன். கண்டக்டரிடம் நான் அங்கி கச்சையில் இருந்ததினாலே அவர் எனக்கு தனி மதிப்பு கொடுத்தார். சுவாமி என்ன வேண்டும்? அவருடைய காதிலே ரகசியமாக சொன்னேன், ஒருவருக்கும் தெரிய வேண்டாம், கதை இப்படி கதை. எஸ்டிடி பூத் எங்காவது இருந்தால் தயவு செய்து உடனடியாக நிறுத்துங்கள். நாம் அந்த ஹோட்டலுக்கு போன் செய்து அந்த பை இருக்கின்றதா என்று நாம் விசாரிப்போம் என்று அவரிடத்தில் சொல்ல. சுவாமி பயப்படாதீர்கள், அந்த ஹோட்டல் நம்பர் என்னிடத்திலே இருக்கின்றது, பயப்படாதீர்கள், நல்லதே நடக்கும் என்று அவர் எனக்கு உற்சாகப்படுத்த. புளியம்பட்டி அந்தோனியார் கோயிலுக்கு நான் முயற்சி செய்து கொண்டேன். அன்பார்ந்தவர்களே, அந்த எப்படியோ கடைசியாக வேலூர் வந்தது. எஸ்டிடி பூத்திற்குள்ளே ஓடினும் அந்த கண்டக்டர் நம்பரை தந்தார். நம்பரிலே மேனேஜர், ஹோட்டல் மேனேஜருக்கு போன் செய்தேன். இந்த மாதிரி பை, நான் இருந்த இடம் இந்த இடம், ஹோட்டலுக்கு இப்படிப்பட்ட சுவர் பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தேன், அதற்கு வலது பக்கத்திலே அந்த பையை வைத்திருந்தேன். இந்த நிறமுள்ள பை, அதற்குள்ளே என்ன இருந்தது என்று சொல்லவே இல்லை. அந்தோனியார் தத்ரூபமாக அந்த மேனேஜர் சொல்லுகிறான், சுவாமி நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், நீங்கள் புதுமை வரம் பெற்றவர்கள், உங்கள் பை அப்படியே அந்த இடத்திலேயே இருக்கின்றது என்று சொன்னான். தயவு செய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அரை மணி நேரத்திலே உங்கள் ஹோட்டலிலே இருப்பேன் என்று. விவேகம் பஸ்ஸை விட்டு இறங்கினேன். அந்த கண்டக்டர் சொன்னார், சுவாமி 10:30 மணிக்கு ஒரு விவேகம் பஸ் மதுரை வழியாக வரும், இந்த சீட்டை நீங்கள் காண்பித்தால் ஏற்றுக்கொள்வான், இப்பொழுது உடனடியாக நீங்கள் மதுரைக்கு செல்லுங்கள் என்னை துரிதப்படுத்த. பஸ்ஸில் இருந்து இறங்கினேன். டாக்ஸி ஒன்றை பிடித்தேன். அவரிடம் விஷயம் ஒன்றையும் சொல்லவில்லை. ஏனென்றால் டாக்ஸி டிரைவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நம்மளுக்கு எப்படி தெரியும். எனவே மதுரை வரைக்கும் அந்த ஹோட்டல் வரை அவனை கொண்டு வர செய்தேன். கொண்டு வந்தான், நிறுத்தினான். அவனுடைய கணக்கை அவன் எவ்வளவோ கேட்டான். நள்ளிரவு நேரம் அல்லவா, கேட்ட தொகை எடுத்துக் கொடுத்தேன். ஹோட்டலுக்குள்ளே சென்றேன். மேனேஜருடைய பில் வசூலிக்கின்ற அந்த மேஜையின் மேலே கம்பீரமாக வச்சிருந்தது என்னுடைய பை. ஓடோடி போய் திறந்தேன். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களை, என் கண்களையே நம்ப முடியவில்லை. நான் வைத்த 1,00,000 ரூபாய் அசையாமல் ஆடாமல் தத்ரூபமாக அப்படியே இருந்தது. மரணத்திற்கு பிற்பாடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கோடி அற்புதரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென்.